தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை ஆராதனை, இறுதி ஆண்டவருடைய அபிஷேகம். உங்களை ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. வெள்ளிக்கிழமை என்றாலே சுகத்துக்காக ஜெபிக்கிற நாள். உடல் சுகம், மன சுகம் வேண்டுமா? இதோ ஆண்டவர் வந்திருக்கிறார் நண்பர்களே. இந்த ஆராதனை நம்மை தேடி வந்திருக்கிறார் அன்பர்களே. அவர் நம்மை தொடுவதற்காக வந்திருக்கிறார் அன்பர்களே. உங்கள் தேவைகள் விண்ணப்பங்களெல்லாம் அறிக்கையிட்ட அப்பாமை துதிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவரின் நேரம், இது உங்களை மீட்கிற நேரம். இந்த காணொலி அபிஷேகத்தின் காணொலி அன்பர்கள். எனவே பிரியமான இறை உறவுகளை, விட்டு கொடுக்கிற மனிதன் கெட்டு போக மாட்டான் என்று நகைச்சுவையாய் சொல்லுவாங்க பாருங்க. விட்டு கொடுக்கணுங்க, வாழ்க்கையில விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தார், விட்டு கொடுக்கிறார். கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு வந்ததால் தான் இயேசு கிறிஸ்துவோட மீட்பை நாம் பெற்றுக்கிறோம். இந்த ஆராதனை, ஆலயங்கள், பல தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்துவத்தின் பெயரா, இயேசுவின் பெயரா, அதுக்கெல்லாம் காரணம்னா அவன் நிலையிலிருந்து இறங்கி வந்தான். உங்கள் சகோதரனுக்கு விட்டு கொடுங்களேன், உங்கள் சகோதரிக்கு விட்டு கொடுங்க, உடன் பிறந்தவர்களுக்காக விட்டு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக சிலதை விட்டு கொடுங்க, உங்கள் மனைவிக்காக விட்டு கொடுங்க, கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுங்க, உங்கள் பெற்றோருக்காக விட்டு கொடுங்களேன். ஏன் மருமகள்களே, உங்கள் மாமியாருக்காக விட்டு கொடுங்க, மாமியார்களே உங்கள் மருமகளுக்காக விட்டு கொடுங்க, உறவுகளே உங்கள் உறவுக்காக விட்டு கொடுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 அண்ணன் தம்பிங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவங்க அப்பா இறந்த பிறகு, அவர்களுடைய அப்பா இறந்த பிறகு அந்த வீட்டை பாகம் பிரிக்கிறார்கள். அந்த வீட்டு நடுவில் ஒரு மரம் இருக்கிறது, ஒரு மாங்காய் மரம் ஒன்று இருக்கிறது, மாமரம். அந்த மாமரத்தை யாருக்கு என்பது சண்டை வந்துடுது. இது வரைக்கும் கரெக்டாக இருந்தவங்க, கரெக்டாக பிரித்து பாகத்தை பிரித்து கொண்டவர்கள், ஒற்றுமையாக இருந்தவர்களுக்கு மத்தியில் ஒரு மரத்தில் யாருக்குன்னு சண்டை, விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை, கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. பணம் அதிகமாக செலவாகுது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இதை நான் ஜெயிச்சே ஆவேன். இந்த சைடில் அவங்க கூட இருக்கிறவங்களாம் அவர்கள் ஏற்றி விடுறாங்க, நிறைய பணம் வச்சு கோர்ட்டில் வாதிடுகிறார்கள். இந்த சைடு உள்ளவங்க கடன் வாங்குகிறார்கள், கடன் வாங்கி வாதிடுகிறார்கள். இப்படி மாறி மாறி செலவு செய்து இந்த வழக்கு தீர்ந்தபடியாக இல்லை. கடைசியில் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, வாகன கடன், 2 பேரும் கடன் வாங்கியிருக்கிறாங்க, கடன் அதிகமாக போயிடுது. பல லட்சம் மதிப்புள்ள இந்த இந்த பாகம் பிரித்தார்கள் அல்லவா. அண்ணன் தன் பாகத்தையெல்லாம் விற்று வழக்காடுகிறார். தம்பி எந்த பாகத்தெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார் அதை எல்லாம் கடனுக்காக விற்று வழக்காடுகிறார். வெறும் 300 ரூபா போகக்கூடிய அந்த மரத்திற்காக, சின்ன மரம், அந்த மரத்திற்காக பல லட்சங்களை இழக்கிறார்கள் குடும்பம். நண்பர்களே, விட்டு கொடுக்காதவன் ஆசீர்வாதத்தை இழக்கிறான். அதான் இந்த நற்செய்தியில் ஆண்டவர் தருகிற வெளிப்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு கொடுக்காதவன் ஆசீர்வாதத்தை இழக்கிறான். அப்படின்னா என்ன இருக்கும்? இதில் என்ன மறைந்திருக்கிறது? இதில் மறைந்திருப்பது என்னன்னா, விட்டு கொடுப்பவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், விட்டு கொடுப்பவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். ஆசீர்வாதம் வேண்டுமா? எதை விட்டு கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், யாருக்காக விட்டு கொடுக்கணும்னு தெரியும். விட்டு கொடு. ஆண்டவர் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் இயேசு மீட்பர். வெறும் மதத்தின் அடிப்படையில் மட்டும் இல்ல, தொண்டு நிறுவனங்கள், ஏராளமான இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கான இல்லங்கள், பெரியோர்களுக்கான இல்லங்கள், சிறு பிள்ளைகளுக்கான இல்லங்கள். எனவே இவ்வளோ தொண்டு நிறுவனங்கள் வந்திருக்கிறது என்றால், அன்றைக்கு இயேசு தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தார். கடவுள் மனு உருவானால் இயேசு என்று வந்தார். இன்றைக்கு உலகத்தில் அவ்வளோ மீட்பு. உன் வாழ்க்கையில் நீ விட்டு கொடுக்கிற பொழுது, நீ விட்டு போறது கொஞ்சம் தான், நீ விட்டு கொடுக்காத கொஞ்சம் இறங்கி தான் போவ, கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து போகும். அதனால அதில் நாள் பெறுகிற அபிஷேகம் இருக்கு பாருங்க, அளவற்றது. நீ வைத்திருப்பதால் என்ன பெற்றுக்கொள்வாயோ அதை விட நீ அதை விட்டு கொடுப்பதால் வருகிற ஆசீர்வாதம் பெரியது. ஆண்டவர் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். என் மூலமா, இந்த ஆராதனை மூலமா வெளிப்பாடு தருகிறார். விட்டு கொடு மகளே, விட்டு கொடு மகனே, உன்னிலே இருந்து இறங்கி வா, அவர் உன்னை உயர்த்துவார். நீ மேல போய் நின்று உன் கெத்து காட்டுறதை விட, நான் தான் அப்படின்னு சொல்றதை விட, அவர் உன்னை ஏற்றி வைக்கிற இடம் மிக பெரியதா இருக்கும். விட்டு கொடுப்பாயா? விட்டு கொடுக்குற மனசு கொடுங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மனதால என்னால் முடியல ஆண்டவரே. நிலையில் இருக்கீங்களா? செபிப்போம். ஆண்டவர் மாத்துவா. நன்றி அப்பா வல்லவரே, நன்றி நல்லவரே, நன்றி. வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், குறிப்பாக உடல் சுகத்திற்காக செபிக்கிற பிள்ளைகள், பல்வேறு தேவைகள் விண்ணப்பங்களுக்காக செபிக்கிற பிள்ளைகள், பல்வேறு நிலைகளை விட்டு கொடுக்க முடியலையே, விட்டு கொடுக்க மனநிலை வேணும் என்று கேட்கிற பிள்ளைகளை அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளெல்லாம் வாழ்வார்களாக, ஜெபிக்கிற பிள்ளைகளெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக,
ஓ நற்கருணை ஆண்டவரே, அப்பா நீங்க விடுதலை தாங்கப்பா, அப்பா நீங்க வழிநடத்துங்க ராஜா. ஓ இயேசு உங்கள் கிருபையால் இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்வார்களாக. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், குறிப்பா சுகமில்லாத பிள்ளைகள், மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள், எங்கிருந்து இந்த மொபைல் மூலமா, இந்த டிவி மூலமா, இதோ காணொலி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளே, இதோ ஆண்டவர், இதோ ஆண்டவர், இதோ ஆராதனை, இதோ கிருபை, இதோ வல்லமை, வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நீங்க அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர் தொடுவாராக, அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்பிக்கையில் சொல்கிற வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளே அபிஷேகமாய் நிற்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். இந்த நாளிலே வல்லமையிலே நீங்கள் வாழ்வீர்கள். மீண்டும் சொல்லுகிற வல்லமையிலே நீங்கள் வாழ்வீர்கள். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தலைவணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. மீண்டும் சொல்கிற நண்பர்களே, நகைச்சுவையாக சொல்வார்கள் அல்லவா, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்போம், வல்லமையான இறைவன் வழி நடத்துவார். விடியற்காலை 3 மணிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு இந்த ஆராதனை தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்கள் நீங்கள் கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.